life less ordinary. வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, அமரன் சீரிஸ் போயிட்டு இருக்கீங்களா? இதுக்கோடதுனா எஸ்எஸ்சி ஜிடி படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்காக அமரன் சீரிஸ் அப்படி சொல்லி ஒன்று போயிட்டு இருக்கு இல்லையா? அதுல சயின்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம், அதை நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது எல்லாமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான். உங்களோட போன வருஷம் எஸ்எஸ்சி ஜிடி எக்ஸாம் எழுதுனாங்க இல்லைங்களா? அதோட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அதை பேஸ் பண்ணி இதுக்கு மேல உங்களுக்கு சயின்ஸ் கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், எந்த மாதிரி எல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வீடியோ போட போறோம். சரிங்களா? இதை வாட்ச் பண்ணுங்க. அதே மாதிரி இதுக்கான ஆப்ஷனுக்கான எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க போறோம். ஓகே, பார்க்கலாமா? சரி, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. விச் இன்ஸ்ட்ருமெண்ட் எய்ட்ஸ் இன் த டிடெக்ஷன் ஆஃப் த ஹார்ட் பீட்? அதாவது இதய துடிப்பை கண்டறிய பயன்படும் கருவி இது. நமக்கு எல்லாமே தெரியும் இல்லையா? நம்ம சின்ன வயசுல இருந்தே பார்த்திருப்போம். டாக்டருங்க எல்லாம் காதுல மாட்டிட்டு இருப்பாங்க இல்லையா? காதுல வச்சு இப்படி வச்சு பார்ப்பாங்க இல்லையா? அதுக்கு பேர் என்ன? அதுதான் வந்து இதய துடிப்பை கண்டறியக்கூடிய ஒரு கருவி. அதுக்கு பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்டெத்தஸ்கோப். என்ன சொல்லுவாங்க? ஸ்டெத்தஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? இது என்ன பண்ணுதுன்னா, நம்மளோட இதயம் கரெக்டா இயங்குதா, கரெக்டான அந்த டைம்ல இது துடிக்க ஆரம்பிக்குது, கரெக்டான அந்த டைம் டியூரேஷன் இருக்கும். ஒரு மினிட் இவ்வளவு நேரம் தான் துடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு டைம் டியூரேஷன் இருக்கும். அந்த அளவு கரெக்டா துடிக்குதா, இல்ல ஏதாச்சும் பிரச்சனை இருக்கா, இதயத்துல ஏதாச்சும் கோளாறு இருக்கா, இல்ல ரத்த அடைப்புகள் இருக்குதா, அந்த மாதிரி கண்டறியறதுக்காக இந்த கருவியை யூஸ் பண்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி ஸ்பைரோமீட்டர் அப்படின்னு இருக்கு இல்லையா? இது ஸ்பைரோமீட்டர் இது எதுக்காகனா, நம்ம நுரையீரல், நம்ம சுவாசிக்கிறோம் இல்லையா? இந்த நுரையீரல்ல இருக்கக்கூடிய அந்த காற்றின் அளவை கண்டறியறதுக்காக பயன்படக்கூடிய கருவிதான் இந்த ஸ்பைரோமீட்டர். அதுக்கு அடுத்ததான் தெர்மாமீட்டர். தெர்மாமீட்டர் என்னன்னா, நம்மளோட பாடி டெம்பரேச்சர், உடல் வெப்பநிலையை கண்டறியக்கூடிய ஒரு கருவி. சரிங்களா? ஜுரம் வந்துச்சு, நமக்கு ஜுரம் ஃபீவர் எல்லாம் வந்துச்சுன்னா அப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாயில ஒரு இது வைப்பாங்க இல்லையா? இப்பெல்லாம் டிஜிட்டல் மீட்டர் வந்துச்சு. அதே மாதிரி நம்மளோட தொடாமலே தூரமா வச்சு செக் பண்ற மாதிரியும் கருவிகள் வந்திருக்கு இல்லையா? அது வந்து உடல் வெப்பநிலையை கண்டறியக்கூடிய கருவிதான் வந்து தெர்மோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஸ்பிக்மோ மானோமீட்டர். இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இது வந்து நமக்கு பிபி செக் பண்ணுவாங்க இல்லையா? இங்க கையில அப்படி ஒரு மிஷின் மாதிரி இருக்கும், அதை பம்ப் பண்ணுவாங்க. அதுதான் வந்து ஸ்பிக்மோ மானோமீட்டர் அப்படின்னு சொல்லுவோம். பிபி செக் பண்ணக்கூடிய, அதாவது பிளட் பிரஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி, ரத்த அழுத்தத்தை அளவிடக்கூடிய கருவி ஸ்பிக்மோ மானோமீட்டர். ஓகே, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் அப்ப என்னன்னா, இதய துடிப்பை கண்டறிய பயன்படும் கருவி என்னன்னா ஸ்டெத்தஸ்கோப். ஓகே, அடுத்து பாருங்க. செகண்ட் கொஸ்டின் பாருங்க. At what temperature will its value be same in Celsius and in Fahrenheit? அதாவது எந்த வெப்பநிலையில் செல்சியஸ் மற்றும் பாரன்ஹீட் அளவுகள் சமமான மதிப்பினை கொண்டிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரே மதிப்பினை கொண்டிருக்கும். அதாவது சரி, வெப்பநிலைனா என்ன? முதல்ல வெப்பநிலை அப்படின்றது என்னன்னா, ஏதோ ஒரு பொருள், அந்த பொருள்ல இருக்கக்கூடிய வெப்பம் அல்லது குளிர்ச்சியை அளவிடக்கூடிய ஒரு அலகு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். வெப்பம் மட்டும்னா, வெப்பம்னா ஹீட் மட்டும் இல்ல, வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? வெப்பநிலைனா ஒரு பொருள் இருக்கக்கூடிய சூடு இல்லாட்டி குளிர்ச்சி, அது ரெண்டுத்தையுமே அளவிடக்கூடிய ஒரு அலகு தான் வெப்பநிலை அப்படின்னு சொல்றோம். சரியா? சரி, வெப்பநிலையை எந்தெந்த அலகுகள்லாம் அளக்குறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 3 விதமான அலகுகள் இருக்கு. ஒண்ணு வந்து செல்சியஸ், பாரன்ஹீட், கெல்வின் அப்படின்னு சொல்லுவோம். இதுல கெல்வின் அப்படின்றத எஸ்ஐ யூனிட். சரி, எஸ்ஐ யூனிட்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது பன்னாட்டு அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா நாட்டிலையும் பயன்படுத்தக்கூடிய ஒரே விதமான அலகு அப்படின்னு சொல்லுவோம். அதுதான் வந்து எஸ்ஐ யூனிட் சொல்லுவோம். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு வந்து கெல்வின். ஓகேவா? அது போக இன்னும் 2 யூனிட் இருக்கு, ஃபாரன்ஹீட் அண்ட் செல்சியஸ். இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. எந்த வெப்பநிலையில ஃபாரன்ஹீட்டும் செல்சியஸும் ஈக்குவலா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த வெப்பநிலையில் ஃபாரன்ஹீட் மதிப்பும் செல்சியஸ் மதிப்பு ஈக்குவலா இருக்கும், அதாவது செல்சியஸ் அண்ட் ஃபாரன்ஹீட் கேட்டிருக்காங்களா? சரி, இதை கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு வாய்ப்பாடு இருக்கு. சரியா? இது எப்படி ஃபாரன்ஹீட் செல்சியஸா மாத்துறது, செல்சியஸ் எப்படி ஃபாரன்ஹீட்டா மாத்துறது, இல்ல ஃபாரன்ஹீட் செல்சியஸ் கொடுத்துட்டு கெல்வின் வெப்பநிலைக்கு எப்படி மாத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலாஸ் இருக்கு. அதை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரிங்களா? அதாவது செல்சியஸ், ஃபாரன்ஹீட் வெப்பநிலை கொடுத்துட்டு அதுல இருந்து செல்சியஸ் கேட்டாங்கன்னா அப்ப என்ன பண்ணா, F-32 × 5/9 அப்படின்னு சொல்லி ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? இப்ப நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா, ரெண்டுமே ஒரே மதிப்புன்னு அவங்களே சொல்லியிருக்காங்க இல்லையா? அப்ப செல்சியஸும் ஃபாரன்ஹீட்டும் ஒரே மதிப்பு தான். செல்சியஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபாரன்ஹீட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் நம்ம எடுத்துக்கிறோம். நமக்கு தெரியாத மதிப்பு எப்பவுமே எக்ஸ்ன்னு எடுத்துக்கோ இல்லையா? அந்த மாதிரி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறோம். இப்ப அப்ளை பண்ணலாங்களா? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு X-32 × 5/9. இது சால்வ் பண்ணா கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 5x இஸ் ஈக்குவல் டு 5 × X-32 வருமா? அப்போ 5x இஸ் ஈக்குவல் 9x, இது இங்க கிராஸ் மல்டிபிள் ஆனா 9 வரும் இல்லையா? அப்ப 9x இஸ் ஈக்குவல் டு 5 × x 5x, அப்புறம் 2 மைனஸ் 5 2 10, 3 15 1 16. சரியா? அப்போ 9x இஸ் ஈக்குவல் டு இங்க எழுதிக்கலாம். 9x is equal to 5x minus 160 அப்படி வருங்களா? இதுல இருந்து இதை கழிக்கலாமா?
இப்போ இங்க இருக்கக்கூடிய +5x இந்த பக்கம் வந்தா -5x ஆயிடும். இந்த பக்கம் இருக்கக்கூடிய அந்த -160 அப்படியே தான் இருக்கும். அப்ப இதை கழிச்சோம்னா 4x = -160. அப்ப x = -160 / 4 = -40. அப்போ எந்த வெப்பநிலையில சமமா இருக்கும், சமமான மதிப்பினை கொண்டு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா -40°. அதாவது டிகிரி செல்சியஸும் டிகிரி செல்சியஸ் டிகிரி ஃபாரன்ஹீட் எப்போ சமமா இருக்கும்னா -40°ல சமமா இருக்கும். ஓகேவா? இதுதான் கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த வெப்பநிலையில சமமான மதிப்பை பெற்று இருக்கும்னு பாத்தீங்கன்னா -40. இது எப்பவுமே ரிப்பீட்டடா இந்த கொஸ்டின் கேட்டுட்டே இருக்காங்க. -40°ல சமமான மதிப்பை பெற்று. அதாவது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ். இது ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின்ஸ் இருக்கு இல்லையா, உங்களுக்கு ஜிடில பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதாவது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. Statement 1. Glassware used in kitchen and laboratory are generally made up of borosilicate glass. அதாவது பைரெக்ஸ் கிளாஸ். அதாவது கிச்சன்ல லெபார்டரியில எல்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி எதனால ஆனது அப்படின்னா போரோசிலிகேட் கண்ணாடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? போரோசிலிகேட் பைரெக்ஸ் கண்ணாடி. போரோசிலிகேட் அப்படின்றது பைரெக்ஸ் கண்ணாடியோட ஒரு வகை தான். அதுக்கு அடுத்த ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. The reason is that the borosilicate glass expand much on being heated. அதாவது போரோசிலிகேட் கண்ணாடி வந்து மிக வேகமா விரிவடையும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூற்று கரெக்டா? 2 கூற்று கரெக்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 கரெக்டா அப்படின்னு பாருங்க. இங்க சமையலறை மற்றும் ஆய்வகங்களில் பயன்படுத்தப்படும் கண்ணாடி பொருட்கள் போரோசிலிகேட் கண்ணாடி அதாவது பைரெக்ஸ் கண்ணாடியால் உருவாக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. அடுத்த கூற்று பாருங்க. கூற்று 2. போரோசிலிகேட் கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் பொழுது மிக மிக அதிகமாக விரிவடைகின்றன. சரியா? அதாவது மச் பீயிங் ஹீட்டட் போட்டு படிச்சிருந்தோம் இல்லையா, மிக மிக அதிகமாக அப்படின்னா இல்ல. சரிங்களா? மிக மிக அதிகமாக விரிவடையாது, மிக மிக குறைவாக தான் விரிவடையும். சரியா? மிக மிக குறைவாக. அதனாலதான் அதை நம்ம பயன்படுத்துறோம். ஏன்னா உடனே ஹீட் ஆகாது. அந்த கண்ணாடி வந்து என்ன பண்ணாதுன்னா உடனே ஹீட் ஆகுது. இப்ப டீ டம்ளர்ல எல்லாம் டீ குடுக்குறாங்க இல்லையா, கண்ணாடி டம்ளர்ல பிடிப்போம். இப்ப அது ஹீட் நமக்கு மெலிவே தெரியாது. ஏன்னா அது சூடாக ஆகாது. அதனாலதான் அது யூஸ் பண்றோம். அந்த கண்ணாடி தான் வந்து பைரெக்ஸ் கண்ணாடி. சரியா? அப்போ இந்த கூற்று கரெக்ட். சரியா? பைரெக்ஸ் கண்ணாடி தான் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய கண்ணாடி, போரோசிலிகேட் கண்ணாடின்னு சொல்லக்கூடியது. ஆனா இது வந்து மிக மிக அதிகமா விரிவடையுமானா இல்ல, மிக மிக குறைவாக தான் விரிவடையும். சரி, அப்படியே வேகமா விரிவடைஞ்சா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்ணாடி வெடிச்சிடும் இல்லையா, வெடிச்சு விரிசல் விடும், உடஞ்சு போயிடும் இல்லையா. அதனால மிக மிக குறைவாக தான் விரிவடையும். அப்ப இது பாத்தீங்கன்னா போரோசிலிகேட் கண்ணாடி பொருட்களை வெப்பப்படுத்தும் போது மிக மிக அதிகமாக விரிவடைகின்றன அப்படின்ற கூற்று வந்து தவறு. சரிங்களா? அப்ப இது சரி, இது தவறு. கூற்று 1 அதாவது வாக்கியம் 1 சரி, வாக்கியம் 2 தவறு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கூற்று 1 சரி, 2 தவறு. சரியா? அடுத்த கொஸ்டின் பார்த்தலாம். அடுத்த 4வது கொஸ்டின் பாருங்க. which is used in wide angle spy hole in doors. அதாவது வெளியாட்களை தெரிந்து கொள்ள வீட்டின் கதவுகளில் ஏற்படுத்தப்படும் உளவு துளைகளில் பொருத்தப்படுவது எது? இப்ப நம்ம டோர்ல எல்லாம் ஒரு கண்ணாடி மாதிரி பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன? அதாவது வெளியே இருக்கிறவங்க நம்ம வீட்டுல கதவு திறந்து அவங்கள கூப்பிடாம உள்ள இருந்தே யார் வந்திருக்காங்க அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். அதாவது திருட வரான் இல்ல வேற யாராச்சும் வராங்க அப்படின்னா வெளியாட்கள் யார் வந்திருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த மாதிரி கண்ணாடியில பிக்ஸ் பண்ணிருப்பாங்க. அது என்ன? அது வந்து குவியாடியா, குழியாடியா, குழி லென்ஸா, குவி லென்ஸா அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சரியா? இது இருக்கு உங்களோட புக்ல தான். சரியா? இது என்னன்னு பாத்தீங்கன்னா குழி லென்ஸ். சரியா? குழி லென்ஸ். அந்த கண்ணாடியில பொறுத்து இருக்கக்கூடியது அது என்ன லென்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது வந்து குழி லென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி இந்த குழி லென்ஸ் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்ய, மயோபியா அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷ்ல மயோபியான்னு சொல்லக்கூடிய கிட்ட பார்வை குறைபாட்டை சரி செய்யறதுக்காகவும், அதே மாதிரி குவி லென்ஸ் என்னதுன்னா தூர பார்வை குறைபாட்டை, ஹைபர் மெட்ரோபியா அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி தூர பார்வை குறைபாட்டை சரி செய்யறதுக்காக குவி லென்ஸ் பயன்படுது. இது ரெண்டுத்தையும் ஷார்ட்கட்டா ஞாபகம் வச்சுக்க என்னன்னு சொல்லலாம்னா கிட்ட குழி வெட்டி தூர குவி அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கிட்ட நம்ம குழியை வெட்டிட்டு மண்ணை எடுத்துட்டு போய் தூரம் குவிக்கணுமா. இந்த கான்செப்ட் எதுக்காகனா கிட்ட பார்வை வந்துச்சுன்னா குழி லென்ஸ் போட்டுக்கணும், தூர பார்வை வந்துச்சுன்னா குவி லென்ஸ் போட்டுக்கணும். இந்த ஞாபகத்துக்காக இந்த ஷார்ட்கட்டா ஒரு நிமோனிக்ஸ் மாதிரி சொல்றோம். சரியா? அடுத்ததான் இந்த குழியாடி எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம முகம் பாக்குறோம் இல்லையா கண்ணாடி, நம்ம அலங்காரம் பண்ணிக்கிறதுக்காக முகம் பாக்குற கண்ணாடி. அதே மாதிரி குவியாடி கான்கேவ் மிரர் வந்து நம்மளோட மேக்கப் மிரர் அப்படின்னு சொல்லுவோம். குவியாடி கான்வெக்ஸ் மிரர் எங்க பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அதாவது வாகனங்களோட பின்புறம் வரக்கூடிய இது வண்டிகள் எல்லாம் பாக்குறதுக்காக நம்ம பயன்படுத்துறோம். அதே மாதிரி இந்த பெரிய பெரிய அங்காடிகள்லாம் பெரிய பெரிய கடைகள்லாம் இருக்கு இல்லையா, அங்க எல்லாம் வந்து ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதிகள் எல்லாம் கண்காணிக்கிறதுக்காக அந்த கண்ணாடி பயன்படுத்துறாங்க. அதே மாதிரி மலை ஏறுறோம், மலையில பஸ் ஏறுது இல்லையா, பின்னாடி வளைவுல என்னெல்லாம் வருதுன்னு தெரியாது இல்லையா, அதை பாக்குறதுக்காகவும் இந்த கண்ணாடியை பயன்படுத்துறாங்க குவியாடி. இதோட யூசேஜஸ் எல்லாம் நீங்க படிச்சிருக்கணும்.
இதுல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஓகேவா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா குழி லென்ஸ், கான்கேவ் லென்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். சோனிக் சவுண்ட் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சஸ், அதாவது சோனிக் ஒலி என்பது டேஷ் அதிர்வெண் கொண்ட ஒலி ஆகும். ஆப்ஷன்ஸ் எல்லாம் பாருங்க, இது எல்லாமே நம்ம படிச்சதுதான். அதாவது ஒலியே 3 வகையா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து சோனிக் ஒலி, ஒன்னு இன்ஃப்ரா சோனிக் ஒலி, அடுத்தது அல்ட்ரா சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி. அதாவது தமிழ்ல என்ன சொல்லுவாங்கன்னா குற்றொலி, கேட்கும் ஒலி, அதுக்கு அடுத்ததா மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். இது என்னென்ன ரேஞ்ச் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவா இருந்துச்சுன்னா அது என்ன சொல்லுவோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இன்ஃப்ராசோனிக் சவுண்ட். சரி, இது எதாலும் யாராலையும் கேட்க முடியாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நாய், டால்பின் இந்த மாதிரியான அனிமல்ஸாலாம் இந்த குற்றொலியை கேட்க முடியும். 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவா இருக்கும். இது வந்து 20 ஹெர்ட்ஸுக்கும் குறைவான ஒலி, அதாவது நம்மளோட இதயம் துடிக்குது இல்லையா அந்த ஒலி. அதே மாதிரி நிலநடுக்கம் ஏற்படும் போது வரும் இல்லையா அந்த ஒலி, அந்த குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட மனித காதுகளுக்கே அந்த ஒலி வந்து கேட்காது, அதுதான் வந்து குற்றொலி அப்படின்னு சொல்லுவோம். சரி, மனித காதுகளுக்கு எந்த அளவுக்கு ஒலி கேட்கும் அப்படின்னா அதுதான் 20 ஹெர்ட்ஸ் முதல் 20,000 ஹெர்ட்ஸ் வரை. இதுதான் வந்து சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய. கேட்டிருக்காங்க இல்லையா கொஸ்டின், சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லி. அது எந்த ரேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா அது சோனிக் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஆடியபிள் ரேஞ்ச், ஆடியபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்னன்னா கேட்கும் ஒலி, மனித காதுகளால் கேட்கக்கூடிய ஒலி அப்படின்னு சொல்லுவோம். ஆடியபிள் ரேஞ்ச் அப்படின்னு சொல்றது. ஓகே, இந்த ஹெட்ஸ் இருக்கக்கூடியதான் நம்மளால கேட்க முடியும். 20 ஹெட்ஸுக்கு குறைவான ஒலியையும் கேட்க முடியாது, அதே மாதிரி 20,000 ஹெட்ஸுக்கு அதிகமான ஒலியையும் நம்மளோட காதுகளால கேட்க முடியாது. அதிகப்படியான ஒலி கேட்கும் போது என்ன பண்ணோம்னா காதுல இருக்கக்கூடிய ஜவ்வுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது கிழிஞ்சிரும் அப்படி சொல்லுவாங்க, அதனால அதை கேட்க முடியாது. சரி, 20,000 ஹெட்ஸுக்கு மேல இருக்கக்கூடிய ஒலியை கேட்க முடியுமா? எதால கேட்க முடியும்? எதுக்காக அதை பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஒலிக்கு பேர் என்னன்னா மீ ஒலி அப்படின்னு சொல்லுவோம். மீ ஒலி, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், அல்ட்ராசோனிக் வேவ்ஸ், மீ ஒலி அலைகள்னு சொல்லுவோம். சரி, இது எங்க பயன்படுத்துறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்கேன் எல்லாம் எடுக்கிறாங்க இல்லையா ஹாஸ்பிட்டல்ல, அதே மாதிரி அதுக்கு பயன்படுத்துறோம். அதே மாதிரி சோனார், ரேடார் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கருவிகள் கப்பல்ல பயணிக்கிறவங்க எல்லாம் பயன்படுத்துவாங்க. சோனார், ரேடார் அப்படின்னு சொல்லி கடலோட ஆழத்தை கண்டறியறதுக்கு அது. அதுக்கப்புறமா இந்த பாத்திரம் கழுவுறாங்க இல்லையா மிஷின், அந்த மிஷின்ல அந்த ஒலியை யூஸ் பண்ணிதான் பயன்படுத்தி தான் அந்த பாத்திரங்கள் கழுவுறாங்க. ஓகேவா? இதுக்கெல்லாம் பயன்படுது. அதே மாதிரி மீயொலி அலைகளை பயன்படுத்தக்கூடிய ஒரே ஒரு விலங்கு எது அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா வவ்வால். இந்த வவ்வால் என்ன பண்ணும்னா அதுகிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒலியை ப்ரொடியூஸ் பண்ணும், அதாவது அதோட வழி வரக்கூடிய அந்த வழியை கண்டுக்கும். அதே மாதிரி அதோட இறை, அதோட ஃபுட்டு, வவ்வாலுக்கு தேவையான ஃபுட் அது எங்க இருக்குது அப்படின்றதையும் அது ஒரு சவுண்ட் ப்ரொடியூஸ் பண்ணி அந்த சவுண்ட் போய் எதிரொலிச்சு வந்து அடையும் இல்லையா, அதை வச்சு அது கண்டுபிடிக்கும். அது வந்து மீயொலியை பயன்படுத்தக்கூடிய ஒரு விலங்கு வவ்வால். சரியா? இது ஒரு கொஸ்டின் இருக்கு. சரி, இப்ப இதுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 20 ஹெர்ட்ஸுக்கு குறைவா இருக்கக்கூடிய ஒலி என்னன்னு சொல்லுவோம்னா குற்றொலி, இன்ஃப்ராசோனிக் சவுண்ட்னு சொல்லுவோம். 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இருந்துச்சுன்னா ஆடியபிள் ரேஞ்ச், மனிதனால் கேட்கக்கூடிய ஒலின்னு சொல்லுவோம். அதுக்கடுத்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல இருந்துச்சுன்னா அது வந்து மீ ஒலி, அல்ட்ராசோனிக் சவுண்ட் சொல்லுவோம். என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. சோனிக் சவுண்ட் அப்படின்றது 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20,000 ஹெர்ட்ஸ் வரை இருக்கக்கூடியது. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, இதுவும் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் தான். ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2. The sound of thunder is heard a little later than the flash of light is seen. அடுத்ததா ஸ்டேட்மெண்ட் 2 பாருங்க. We can make out that sound travels with a speed which is much less than the speed of light. அதாவது என்னன்னா தமிழ்ல படிச்சீங்கன்னா கொஞ்சம் அர்த்தமாயிடும். வாக்கியம் 1 பாருங்க. வானத்தில் மின்னல் தோன்றி இடி இடிக்கும் போது முதலாவது மின்னலை காண்கிறோம், பிறகுதான் இடி ஓசையை கேட்கிறோம். ஆமாவா? கரெக்டா? இது இந்த கூற்று கரெக்டா? ஓகே, அடுத்த கூற்றுரையும் பார்த்துடலாம். ஒலியானது ஒலியை விட மிக குறைவான வேகத்திலேயே செல்கிறது. என்ன சொல்ல வராங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது இப்போ ஒலின்னு எதை சொல்றோம் அப்படின்னா சவுண்டு. சரியா? நம்ம பேசுறோம் இல்லையா, இததான் சவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து சின்ன லீ போட்டிருக்கோம், அடுத்துதான் பெரிய லீ போடுறோம் இல்லையா, இந்த ஒலி வந்து சைட், பார்வை, நம்ம கண்ணால பாக்குறோம் இல்லையா, அது சொல்லுவோம். சரி, ஓகேவா? இப்போ இது ரெண்ட பத்தி தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இப்போ வானத்துல மின்னலும் வருது, இடியும் வருது. மின்னல் அப்படின்றது நம்ம பார்க்கக்கூடியது, இடின்றது நம்ம கேட்கக்கூடியது. ரெண்டுமே ஒலி சம்பந்தப்பட்டது தான் இல்லையா? இது ரெண்டுத்திலையும் ஒன்னா வரும்போது எது முதல்ல வரும், எது பின்னாடி வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வானத்தில் மின்னல் தோன்றி இடி இடிக்கும் போது முதலாவது மின்னல், ஃபர்ஸ்ட் மின்னல் வருமா, பிறகுதான் இடி ஓசையை கேட்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அது ஏன் அப்படின்னா ஒலியானது ஒலியை விட மிக குறைவான வேகத்திலேயே செல்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ இந்த ஒளி தான் குறைவா போகுது, இந்த ஒளி வேகமா போகுது, இந்த ஒளியை விட இது குறைவான வேகத்தில் செல்கிறதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? அது கரெக்டா அப்படின்னு பாத்தீங்கன்னா கரெக்ட் தான். சரிங்களா? கூற்று பாத்தீங்கன்னா அதாவது இந்த ஒளி இருக்கு இல்லையா, கண்ணால பார்க்கக்கூடிய ஒளி, இது என்னன்னா 3 × 10⁸ மீட்டர் பர் செகண்ட், அதாவது 3 × 10⁸8 மீட்டர் பர் செகண்ட். ஒரு செகண்ட்ல இவ்வளவு வேகத்தை போயிடும். சரியா? ஒளி எவ்வளவு வேகம் போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரே ஒரு செகண்ட்ல 3 × 10⁻, அதாவது 3 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல அது போகும், அவ்வளவு வேகத்துல போகும். சரி, அதே மாதிரி சவுண்டு, ஒளி இருக்கு இல்லையா, சவுண்ட், இது எந்த வேகத்துல போகும்னு பாத்தீங்கன்னா 343 மீட்டர் பர் செகண்ட். இது ஒரு செகண்டுக்கு 343 மீட்டர், அந்த அளவுக்கு வேகத்துலதான் போகும். அப்போ இதுதான் வேகமா போகும், இந்த லைட்டு தான் வேகமா போகும் இல்லையா? அப்போ இதுதான் நம்ம முதல்ல பாக்குறோம். மின்னல் தான் முதல்ல நம்ம கண்ணுக்கு தெரியும், அதுக்கப்புறம் தான் இடியோசை கேட்கும். ஏன் அப்படின்னா அதுதான், அந்த ஒளியோட வேகம் அதிகம், இந்த ஒளியோட வேகம் குறைவு. அப்போ கான்செப்ட் ரெண்டுமே கரெக்ட் தான். வானத்தில் மின்னல் தோன்றி இடி இடிக்கும் போது முதலாவது மின்னல், ரெண்டு தான் அதாவது பிறகுதான் இடியை கேட்கிறோம் இல்லையா? அதே மாதிரி ஒளியானது ஒளியை விட மிக குறைவான வேகத்தில் செல்கிறது. இந்த ஒளியோட திசை வேகம் அதிகம், இந்த ஒளியோட திசை வேகம் வந்து குறைவு. சரியா? அப்போ ரெண்டுமே சரி. வாக்கியம் 1 மற்றும் 2 சரி. ஸ்டேட்மெண்ட் 1 and 2 ஆர் கரெக்ட். ஆப்ஷன் ஏ இருக்கு இல்லையா, இது கரெக்ட். ஓகே, அடுத்த क्वेश्चन பாருங்க. 7வது क्वेश्चन பாருங்க. டேஷ் மெட்டல் இஸ் யூஸ்டு டு மேக் த ஃபிலமெண்ட் ஆஃப் எ லைட் பல்ப். அதாவது கீழ்கண்டவற்றில் எந்த உலோகம் மின் இழை தயாரிக்க பயன்படுத்தப்படுகிறது? ஃபிலமெண்ட். ஃபிலமெண்ட் அப்படின்னா மின் இழை அப்படின்னு சொல்லுவோம். இந்த மின் இழை எதுக்கு பயன்படுது, எதை பயன்படுத்துறோம், எந்த உலோகத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. உலோகங்களோட பயன்கள்லாம் நிறைய இருக்கு இல்லையா, படிச்சிருப்பீங்க. இதுல எந்த உலோகத்தை பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா டங்ஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. உல்ஃப்ரம், லாட்டின் வேர்ட்ல உல்ஃப்ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய டங்ஸ்டன், W, அதோட சிம்பிள் என்னன்னு பாத்தீங்கன்னா Wன்னு சொல்லுவோம். இது ஒரு வகையான உலோகம். இந்த உலோகத்தை தான் மின் விளக்குகள்ல மின் இழையா பயன்படுத்துறோம். ஏன் பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து அதிக மின்தடை கொண்டது. அதிக மின்தடை இருக்கிறதுனால வேகமா சூடேறிடும். இது வந்து வேகமா சூடேறிடும், அதனால மின் விளக்குகள்ல மின் இழையா பயன்படுத்துறோம். அதே மாதிரி இங்க நிக்கல் இருக்கு இல்லையா, நிக்கல், இந்த நிக்கல் கூட இன்னொரு உலோகமும் சேர்த்து நிக்கல் பிளஸ் குரோமியம் சேர்த்தா நிக்ரோம் அப்படின்றது உருவாகும். சரியா? இதுதான் நிக்கலும், இது கூட இன்னொரு உலோகமான குரோமியமும் சேர்த்தோம்னா நிக்ரோம் உருவாகும். இந்த நிக்ரோம் எங்க பயன்படுத்துறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கரண்ட் கொடுத்து அந்த வந்து ஹீட் எனர்ஜியா மாத்துவாங்க. அதாவது எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்றத இடத்துல எல்லாம் நிக்ரோம் யூஸ் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா அதோட மின்தடை வந்து அதிகமா இருக்கும். என்னன்னா இப்போ அயன் பாக்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம் இல்லையா, கரண்ட் தான் கொடுப்போம், ஆனா நம்ம ஹீட் எனர்ஜியா கன்வெர்ட் பண்ணி கொடுப்போம். அந்த இடத்துல நிக்ரோம் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஹீட்டர் இருக்கு, எலக்ட்ரிக் காயில்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதுல எல்லாமே என்ன பண்ணுவாங்கன்னா நிக்ரோம் யூஸ் பண்ணுவாங்க. நிக்ரோம் அப்படின்றது நிக்கல் பிளஸ் குரோமியம். இதுவும் ஒரு கொஸ்டின். நிக்ரோம்ன்றது எந்த 2 உலோகங்களின் கலவை அப்படின்னு கேட்பாங்க. சரி, அதே மாதிரி தாமிரம், காப்பர், செம்பு இருக்கு இல்லையா, இது எங்க யூஸ் பண்றோம் பாத்தீங்கன்னா மின் கம்பிகள்ல. நம்ம வீட்டுக்கெல்லாம் கரண்ட் எடுத்துட்டு வரோம் இல்லையா, கரண்ட் டிரான்ஸ்பார்மர்ல இருந்து அந்த கம்பிகள் எல்லாம் என்ன உலோகம் யூஸ் பண்ணிருப்பாங்கன்னா தாமிரம், செம்பு அப்படின்னு சொல்லக்கூடிய தாமிரம். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்து பாருங்க. 1 horse power equal to dash, அதாவது ஒரு குதிரை திறன் என்பது என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ல பாத்தீங்கன்னா வாட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. இந்த வாட் அப்படின்றது எதை மென்ஷன் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னா மின் திறன், எலக்ட்ரிக்கல் எனர்ஜியோட ஒரு யூனிட் தான் வாட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த வாட் எங்க யார் எப்படி யூஸ் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது அளகீட்டு முறைகள் சொல்லி ஒரு சிலதெல்லாம் இருக்கு. FES, MKS, CGS அப்படின்னு சொல்லி ஒரு சில மெத்தட் இருக்கு. இந்த மாதிரி 3 விதமான மெத்தட்ஸ் இருக்கும். இதுல நம்ம யூஸ் பண்ணக்கூடிய மெத்தட் வந்து MKS அப்படின்னு சொல்லுவோம், மீட்டர் கிலோகிராம் செகண்ட்னு சொல்லுவோம். இந்த FES சிஸ்டம் வந்து ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. இந்த FES சிஸ்டம்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபூட் பவுண்ட் செகண்ட், அதாவது ஃபூட்ன்றது நீளத்தை அளக்கக்கூடியதாகவும், பவுண்ட்ன்றது நிறைய அளக்கக்கூடியதாகவும், செகண்ட்ன்றது காலத்தை அளக்கக்கூடிய அளவாகவும் ஆங்கிலேயர்கள் யூஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த FES சிஸ்டத்துல தான் மின் திறனை அளவிடத்துக்கு இந்த குதிரை திறன் அப்படின்ற ஒரு யூனிட்டை பயன்படுத்துறாங்க. சரியா? குதிரை திறன் அப்படின்னா என்ன, எத்தனை வாட்டுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 746 வாட். 746, 746. சரியா? ஆப்ஷன் பாருங்க, குழப்பற மாதிரியே இருக்கும். அப்ப 746 வாட் அப்படின்றது தான் கரெக்டான அர்த்தம் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி நம்ம இப்ப என்ன யூஸ் பண்றோம், நம்மோட நடைமுறையில மின்திறனை அளக்கிறதுக்கு எந்த மாதிரியான அலகுகளை யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லக்கூடியது. கிலோ வாட் ஹவர் அப்படின்னு சொல்லும் நம்ம நடைமுறையில இப்ப யூஸ் பண்ற அலகு. சரி, இதோட மதிப்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அப்படின்னா 1000 இல்லையா. வாட் ஹவர்ன்றது அதாவது ஒரு ஹவருக்கு 60 minutes 60 seconds இல்லையா. இதை மல்டிபிள் பண்ணீங்கன்னா 3.6 × 10⁻⁶ ஜூல் அப்படின்னு வரும். ஜூல் ஏன் போடுறோம்னா
மின்சாரம் ஒரு வகையான ஆற்றல், ஆற்றலின் அலகு ஜூல் இல்லையா, அதனால நீங்க ஜூல் போடுவோம். இததான் வந்து இப்போ நம்ம நடைமுறையில பயன்படுத்துறோம். இதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா ஒரு யூனிட். இப்போ வீட்ல எல்லாம் கரண்ட்டுக்கு யூஸ் பண்றோம், ஒரு யூனிட் 2 யூனிட் 3 யூனிட் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, 100 யூனிட் ஃப்ரீ மின்சாரம் எல்லாம் கொடுக்குறோம்னு சொல்றோம் இல்லையா. அப்ப அந்த யூனிட் அப்படின்றது என்னன்னா கிலோவாட் ஹவர். அதாவது ஒரு கிலோவாட் ஹவர்னா இவ்வளவு வேல்யூஸ் இருக்கும். 3.6 × 10⁻6 ஜூல் இருக்கும். அதுதான் ஒரு யூனிட் மின்சாரம் அப்படின்னு சொல்லுவோம். நடைமுறையில நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு அலகு. சரியா, எஃப்எஸ் சிஸ்டத்துல குதிரை திறன் சொல்லி பயன்படுத்துறாங்க. அதோட வேல்யூ என்னன்னா 746 வாட். நீங்க அடுத்த क्वेश्चन பாருங்க. Who is known as the father of nuclear physics? அணுக்கரு இயற்பியலின் தந்தை. அணுக்கருன்னு சொல்லலாம், அணு இயற்பியல்னு சொல்லலாம். அணு இயற்பியலின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது அணு இயற்பியலின் தந்தைன்னு சொல்றவர் யாருன்னா ரூதர்ஃபோர்ட். சரியா, எர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட்னு சொல்லுவோம். இவர் ஏன் அப்படி சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அணு பத்தி நிறைய கொள்கைகள் கொண்டு வந்தாங்க. ஆனா ரூதர்ஃபோர்ட் தான் என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அணுக்குள்ள உட்கரு இருக்கு, உட்கருக்குள்ள புரோட்டானும் நியூட்ரானும் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாருன்னா ரூதர்ஃபோர்ட். அதாவது அணுக்கருவையே கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் இவரு அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். அணுக்கருவை கண்டுபிடிச்சவரே இவர் தான். சரி, எப்படி கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு மெல்லிய தங்கத்தகடு இருக்குது. தங்கத்துல ஒரு உட்கரு இருக்குல்ல, எல்லா அணுக்கள்லயும் உட்கரு இருக்கும், அதே மாதிரி தங்கத்துலயும் இருக்கும். இதுல என்ன பண்றாருன்னா நேர்மின் சுமை கொண்ட ஆல்பா துகள்களை வந்து மோத செய்யறாரு. இப்படி போய் மோதும் போது இந்த பெரும்பாலான பகுதி வந்து வெற்றிடமா இருக்குது. இந்த வெற்றிடமா இருக்கக்கூடிய பகுதிகள்லாம் இந்த ரேஸ் வந்து இப்படியே போயிடுது. இங்க உட்கரு இருக்கு இல்லையா, இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னா இந்த ரேஸ் போயிட்டு இப்படியே திரும்பி வருது. ஏன்னா இது நேர்மின் சுமை. உட்கருல இருக்கக்கூடிய இந்த புரோட்டானுக்கும் நேர்மின் சுமை இருக்கு இல்லையா, அப்போ நேர்மின் சுமை ஒண்ணு விலக்கும். அதனால இந்த உட்கரு இருக்கிற இடத்துல இருக்கிற அதாவது இந்த ரேஸ் வந்து என்னன்னா விலகி வந்துடுது. அந்த மாதிரி விலகி வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சுதான் உட்கருக்குள்ள புரோட்டானும் இருக்கு, நியூட்ரானும் இருக்கு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சாரு. அதனாலதான் அவரை வந்து அணுக்கரு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்றோம். ரூதர்ஃபோர்ட் தான். ஓகே, அடுத்த क्वेश्चन. ரூதர்ஃபோர்ட். சரியா, அதே மாதிரி இவங்க எல்லாம் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் வால்ட் அப்படின்னா தொழில் புரட்சியின் தந்தை அப்படின்னு சொல்லுவோம். இண்டஸ்ட்ரி ரெவல்யூஷன், தொழில் புரட்சியின் தந்தைய ஜேம்ஸ் வால்ட் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி ஐசக் நியூட்டன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இயற்பியலின் தந்தைன்னு சொல்றாங்க. இயற்பியலின் தந்தை இயக்க விதிகள்லாம் சொல்லியிருப்பாரு இல்லையா. அதே மாதிரி ஜே தாம்சன் யாருன்னா நவீன அணு இயற்பியலின் தந்தை, மாடர்ன் நியூக்ளியர் பிசிக்ஸ். இது வந்து ஃபாதர் ஆஃப் நியூக்ளியர் பிசிக்ஸ், இவர் வந்து மாடர்ன் நியூக்ளியர் பிசிக்ஸ், அதாவது நவீன அணு இயற்பியலின் தந்தை அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாங்க. இதே மாதிரி ஜே தாம்சன் வேற எதற்கு பிரபலமானவர் அப்படின்னா எலக்ட்ரானை கண்டுபிடிச்சவர் இல்லையா, நம்ம படிச்சிருப்போம் இல்லையா, எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். Who is the inventor of the smallpox vaccine? சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடித்தவர் யாரு? சின்னம்மை நோய்க்கான தடுப்பூசியை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர். இவர் தான் வந்து அம்மை நோய்கள், அதாவது பெரியம்மை, சின்னம்மை, தட்டம்மை, நிறைய அம்மை நோய்கள் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஃபாக்ஸ் வேக்சின், அம்மைனா ஃபாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த ஃபாக்ஸ் வேக்சினை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா எட்வர்ட் ஜென்னர் தான். சரியா, இது வந்து ஒரு வகையான வைரஸ் டிசீஸ் தான். வைரஸ்னால ஏற்படக்கூடிய அம்மை நோய் எல்லாமே வைரஸ்னால ஏற்படக்கூடிய நோய்கள் தான். அது மாதிரி வேரியோலா வைரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அம்மையோட வைரஸ் வந்து வேரியோலா வைரஸ் அப்படின்னு சொல்லுவோம். மார்கோனி என்ன பண்ணாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வானொலியை கண்டுபிடிச்சிருப்பாரு. ரேடியோ இருக்கு இல்லையா, ரேடியோவை கண்டுபிடிச்சவர் மார்கோனி. கெப்லர் இயக்க விதிகள், கோள்களின் இயக்க விதிகளை கூறியவர். அதாவது பிளானட்ஸ் இருக்கு இல்லையா, பிளானட்ஸ் எல்லாம் எப்படி இயங்குது அப்படின்னு சொல்லிட்டு அதோட இயக்க விதிகளை பத்தி சொன்னவர். அலெக்சாண்டர் பிளமிங் இல்லையா, இவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக் மருந்து, அதாவது உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்தை கண்டுபிடிச்சவர். சரியா, உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது அப்படின்னு சொல்லி கமெண்ட்ல சொல்லுங்க. உலகின் முதல் ஆன்டிபயோட்டிக் மருந்து எது அப்படின்றத சொல்லுங்க. அதை கண்டுபிடிச்சவர் யாருன்னா அலெக்சாண்டர் பிளமிங். ஓகே, அடுத்த क्वेश्चन பார்க்கலாம். வாட் இஸ் மைக்காலஜி? சரிங்களா, மைக்காலஜி அப்படின்னா என்ன? மைக்காலஜின்றது என்னன்னா காளான்களை பற்றிய ஆய்வு. சரியா, காளான் நம்ம சாப்பிடுறோம் இல்லையா, காளான் அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நுண்ணுயிரிகள்லாம் இருக்கு, பாக்டீரியா, வைரஸ் இருக்குல்ல, அதே மாதிரி பூஞ்சை, புரோட்டோசோவா, ஆல்கா, இந்த மாதிரி நுண்ணுயிரிகள் இருக்கு. இதுல இந்த பூஞ்சைகள் அப்படின்ற குரூப்ல தான் இந்த காளான், ஈஸ்ட் இதெல்லாம் வரும். இதை பத்திய படிப்பு தான் பூஞ்சைகளை பற்றிய படிப்புன்னு கேட்டாலும் கூட நீங்க என்னதான் சொல்லணும்னா மைக்காலஜி. சரியா, அதே மாதிரி காளான், ஈஸ்ட் இதை பத்தின ஒரு படிப்பு, காளான்களை பற்றிய படிப்பு தான் மைக்காலஜி. பூஞ்சை குரூப்ல வரக்கூடியது இது.
இது என்ன சொல்லுவாங்கன்னா மைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? அதே மாதிரி பாக்டீரியாவை பற்றிய ஆய்வு என்ன சொல்லுவோம்னு பாத்தீங்கன்னா பாக்டீரியாலஜி. பாக்டீரியாக்களை பற்றி படிக்கக்கூடியது பாக்டீரியாலஜின்னு சொல்லுவோம். வைரஸ்களை பற்றி படிக்கக்கூடியது வைராலஜின்னு சொல்லுவோம். அதுக்கு அடுத்ததான் ஒட்டுண்ணிகளை பற்றிய படிப்பு வந்து பேராசைட்டாலஜி. இங்க இருக்கு இல்லையா பேராசைட்ஸ்ன்னு சொல்லி பேராசைட்டாலஜி. இதெல்லாம் பேர்லயே தான் இருக்கு. பட் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா மைக்காலஜி. மைக்காலஜின்றது காளான். இது மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இதெல்லாம் பாக்டீரியா பாக்டீரியாலஜி, வைரஸ் வைராலஜி, பேராசைட்ஸ் பேராசைட்டாலஜி சொல்லிடுறோம். பட் என்னன்னா மைக்காலஜி மட்டும்தான் காளான். சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. Which cell organelle is known as the suicide bags of cell? செல்லின் தற்கொலை பைகள் என்று அழைக்கப்படும் செல் உறுப்பு எது? செல்னா என்னன்னு தெரியும் இல்லையா? நம்மோட உயிரினங்களின் அடிப்படை செயலழகு அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செல்கள் இருக்கு இல்லையா? ஒரு சின்ன சின்ன செல்கள் கண்ணுக்கே தெரியாதது. இந்த செல்கள்லாம் ஒன்னா சேர்ந்துதான் திசுக்களை உருவாக்கும். இந்த திசுக்கள் ஒன்னாகிதான் என்ன ஆகும்னா உறுப்புகள்லாம் ஒன்னா சேர்ந்து உறுப்பு மண்டலங்களாகும். இந்த உறுப்பு மண்டலங்கள்ல தான் என்ன சொல்றோம்னா ஒரு முழு மனிதனோ இல்ல முழு விலங்கினமோ உருவாக்க முடியும். சரியா? அப்போ உயிரினங்களின் அடிப்படை செயலழகு என்னன்னு பாத்தீங்கன்னா செல். சரியா? அந்த செல்கள்ல நிறைய நுண்ணுறுப்புகள் இருக்கு. செல்கள்ல இருக்கக்கூடிய அந்த நுண்ணுறுப்புகள், அதுல இருந்தா ஒரு கொஸ்டின். இதுல என்ன கொஸ்டின்னா செல்லின் தற்கொலை பைகள் சூசைடல் பேக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது எது அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசோசோம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து நிறைய இந்த இறந்து போன செல்கள்லாம் இருக்கும் இல்லையா? அதெல்லாம் வந்து அதுக்குள்ளதான் போய் அழியும். அதுக்குள்ளவே அழிச்சுக்கிறதுனால அதுதான் வந்து என்னன்னு சொல்றோம்னா தற்கொலை பைகள் அப்படின்னு சொல்லுவோம். அதோட கழிவு நீக்கங்கள் அது மாதிரி இறந்த செல்கள் எல்லாம் அங்கதான் அழியக்கூடிய இடமா இருக்கும். அதனால அது வந்து தற்கொலை பைன்னு சொல்லுவோம். அதே மாதிரி மைட்டோகாண்ட்ரியா வந்து செல்லின் ஆற்றல் நிலையம் அப்படின்னு சொல்லுவாங்க. செல்லின் ஆற்றல் நிலையம். நம்ம உணவுல இருந்து எடுத்துக்கக்கூடிய இந்த சத்துக்கள் எல்லாம் ஆற்றலா மாத்தி கொடுக்கக்கூடியது எதுனா மைட்டோகாண்ட்ரியாவோட வேலைதான். அதனாலதான் செல்லின் ஆற்றல் நிலையம், பவர் ஹவுஸ் ஆஃப் செல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி உட்கரு என்னன்னு பாத்தீங்கன்னா செல்லின் அதாவது செல்லோட கட்டுப்பாட்டு மையம் அப்படின்னு சொல்லுவோம். உட்கருவை கட்டுப்பாட்டு மையம். ஏன் அப்படி சொல்றோம்னா இது உட்கரு ஒரு உயிரினத்துக்கும் உட்கரு மிக மிக அவசியம். இதுதான் வந்து எல்லாத்தையுமே கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு மையமா இருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி நம்மளோட மரபு பண்புகளை கடத்தக்கூடியது எதுன்னு பாத்தீங்கன்னா உட்கரு தான். சரியா? சென்ட்ரோசோம் அப்படின்றது செல் பகுப்பு. செல்கள் பகுப்படையுது இல்லையா? அந்த செல் பகுப்புக்கு உதவக்கூடியது எதுனா சென்ட்ரோசோம் அப்படின்னு சொல்லுவோம். இப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னன்னா லைசோசோம். தற்கொலை லை வருது பாருங்க. இந்த மாதிரி ஒரு சின்ன கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. லைசோசோம். அடுத்து பார்க்கலாம். Which vitamin activates protein and calcium essential for blood clotting? ரத்தம் உறைதலுக்கு அவசியமான புரதம் மற்றும் கால்சியத்தை செயல்படுத்தும் விட்டமின் எது? சரியா? விட்டமின்ஸ் பத்தி ஒரு கொஸ்டின். விட்டமின்ஸ் படிச்சிருப்போம் இல்லையா? நம்மளோட நியூட்ரியன்ஸ் அவசியமான சத்துக்கள் அப்படின்னு சொல்லி 6 இருக்கு. இதுல கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு, தாது உப்புக்கள், விட்டமின்கள், நீர் அப்படி சொல்லி படிச்சிருப்போம். இதுல இந்த வைட்டமின்கள் பத்தி கேட்டிருக்காங்க. விட்டமின்கள் முக்கியமா 6 வகைப்படும் சொல்லி படிச்சிருப்போம் இல்லையா? A, B, C, D, E, K 6 வகையான விட்டமின்கள் இருக்கு. இதுல இந்த BC மட்டும் நீரில் கரையும். ADEK பாத்தீங்கன்னா ADயும் EKவும் கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் சொல்லுவோம். சரியா? இப்ப என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க? ஒரு விட்டமினுக்கு ஒரு டெஃபிஷியன்சி டிசீஸ் இருக்கு, குறைபாட்டு நோய்கள் அப்படின்னு சொல்லி இருக்கு. அதுல என்ன கொஸ்டின்னா ரத்தம் உறைதலுக்கு அவசியமான புரதம் மற்றும் கால்சியத்தை செயல்படுத்தும். அதாவது ரத்தம் உறைதலுக்கு புரதம் மற்றும் கால்சியம் சத்து அவசியம். இது செயல்படுத்தக்கூடிய விட்டமின் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. விட்டமின் கே. விட்டமின் கே இதுதான் ரத்தம் உறைதலுக்கு பயன்படுச்சு. ரத்தம் உறைதல்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு ஏதாச்சும் அடிபட்டுச்சுன்னா கொஞ்ச நேரம் ரத்தம் வரும். அதுக்கப்புறம் ஏதோ கட்டு போடுறோம் இல்ல ஆயின்மெண்ட் வைக்கிறோம்னா ரத்தம் நின்றுடும் இல்லையா? அதுக்கு பேர் தான் ரத்தம் உறைதல். அந்த மாதிரி ஒரு சிலவங்களுக்கு விட்டமின் கே டெஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா அந்த ரத்தம் வந்து உறையவே உறையாது. உறையாம என்ன பண்ணும்னா அப்படி ரத்தம் போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி ரத்தம் உடம்புல இருந்து அதிகப்படியா வெளியேறுச்சுன்னா என்ன ஆகும்? மொத்த ரத்தமும் வெளியேறுச்சுன்னா இறப்ப கூட ஏற்படும் இல்லையா? அந்த மாதிரி ரத்தம் உறைதலுக்கு ரத்தத்தை உறைய வைக்கிற பணியை செய்யக்கூடியதுன்னு பாத்தீங்கன்னா விட்டமின் கே. ஓகேவா? சரி, விட்டமின் B1ஓட டெஃபிஷியன்சி டிசீஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா பெரி. விட்டமின் டி வந்து ரிக்கெட்ஸ். அதே மாதிரி விட்டமின் டி சூரிய ஒளி விட்டமின் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் விட்டமின் கே தான் சொன்னா இல்லையா ரத்தம் உறையாமைன்னு சொல்லுவோம். விட்டமின் சி வந்து ஸ்கர்வி. பல் ஈர்கள்ல எல்லாம் ரத்தம் வருது இல்லையா? அது காரணம் என்னன்னா இந்த ஸ்கர்வி தான். விட்டமின் சி டெஃபிஷியன்சி டிசீஸ் தான். அதே மாதிரி விட்டமின் ஏக்கு மாலைக்கண் நோய் அப்படின்னு சொல்லுவோம். விட்டமின் இக்கு என்ன டிசீஸ் வரும் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. விட்டமின் இ. ஓகேவா?
அடுத்த கொஸ்டின் பாருங்க. the female anopheles mosquito is the transmitter of பெண் அனாப்ளஸ் கொசுவால் பரவும் நோய்கள். பெண் அனாப்ளஸ் கொசுவால என்ன நோய் பரவும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொசுக்கள்னால நிறைய நோய்கள் பரவுது இல்லையா, டெங்கு, மலேரியா அந்த மாதிரியான நோய்கள்லாம் வரும். அதே மாதிரி ஆனைக்கால் நோய், இதெல்லாம் கொசுக்களால பரவக்கூடிய நோய்கள் தான். இதுல எந்த கொஸ்டின், அதாவது பெண் அனாப்ளஸ் கொசுலே டைப்ஸ் இருக்கு, பெண் அனாப்ளஸ் கொசுவால பரவும் நோய் என்னன்னு கேட்டிருக்காங்க, மலேரியா. சரியா? நுண்ணுயிரிகள் பத்தி படிச்சு இல்லையா, வைரஸ் இருக்கு, பாக்டீரியா இருக்கு, பூஞ்சை இருக்கு, புரோட்டோசோவா இருக்கு, ஆல்கா இருக்கு அப்படிலாம் படிச்சோம். இதுல இந்த மலேரியா அப்படின்றது என்னன்னு பாத்தீங்கன்னா, புரோட்டோசோவா அப்படின்ற ஒரு நுண்ணுயிரியால பரவக்கூடியதுதான். புரோட்டோசோவா நுண்ணுயிரியான பிளாஸ்மோடியம் அப்படின்னு சொல்லுவாங்க. மலேரியாவை ஏற்படுத்தக்கூடிய நுண்ணுயிரி எதுன்னு பாத்தீங்கன்னா பிளாஸ்மோடியம். இது என்ன பண்ணுது அப்படின்னா, இந்த உயிரினம் வந்து கொசுக்களோட உடம்புல வளர்ந்து அது வந்து நம்மள கடிக்கும் போது கொசுக்குல இருந்துதான் நமக்கு பரவும். சரியா? அதனாலதான் கொசு மூலியமா பரவுது அப்படின்னு சொல்றோம். பெண் அனாப்ளஸ் கொசுவால் பரவும் நோய் வந்து மலேரியா. அதே மாதிரி இந்த மலேரியா நோய் கொசு கிட்ட தான் நமக்கு பரவுது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சவர் யாருன்னா சர் ரொனால்டு ராஸ். சர் ரொனால்டு ராஸ் அப்படின்னு சொல்லக்கூடியவர். இந்த கண்டுபிடிப்புக்காகவே அவர் 1902 நோபல் பரிசு வாங்கியிருக்கிறார். சரிங்களா? நோபல் பரிசு. அதே மாதிரி மலேரியா டே அப்படின்னு சொல்லி ஒண்ணு கொண்டாடுறோம். அது என்னைக்கு அப்படின்னு சொல்லுங்க. மலேரியா தினம் அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேவா? சரி, அதுக்கு அடுத்து டைஃபாய்டு இருக்கு. டைஃபாய்டு, கேலரா இதெல்லாம் இருக்கு இல்லையா. இந்த காலரா, டைஃபாய்டு எல்லாம் பாக்டீரியல் டிசீஸ். சரியா? டைஃபாய்டு வந்து சால்மோனெல்லா டைஃபி. டைஃபாய்டு பாத்தீங்கன்னா சால்மோனெல்லா டைஃபி அப்படின்ற ஒரு பாக்டீரியாவால வரக்கூடியது. அதே மாதிரி காலரா பாத்தீங்கன்னா விப்ரியோ காலரே அப்படின்னு சொல்லி அதால வரக்கூடியது. இதெல்லாம் எந்த உயிரினங்களால பரவும் பாத்தீங்கன்னா, மாசுபட்ட நீர் மாசுபாடு அடைஞ்சிச்சுன்னா, இல்ல கெட்டு போன உணவுகள்லாம் சாப்பிட்டோம்னா நமக்கு டைஃபாய்டு, காலரா அந்த மாதிரியான டிசீஸ் வரும். சரி, டெங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு வகையான டிசீஸ் தான். இது கொசுக்களால தான் பரவுது. இது பரப்பக்கூடிய கொசுவோட பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஏடிஸ் எஜிப்டி. ஏடிஸ் எஜிப்டி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான கொசு. வைரஸ் நோய் தான். சரியா? அந்த வைரஸ் என்ன பண்ணுனா, கொசுவோட உடம்புல வளர்ந்து அந்த கொசு நம்மள கடிக்கும் போது தான் அந்த டிசீஸ் வரும். ஆனா அதை பரப்பக்கூடிய நுண்ணுயிரி எதுனா வைரஸ். அது சாரி, எதனால வருதுன்னா வைரஸ்னால வருது. அது பரப்பக்கூடிய உயிரி எதுனா கொசுக்கள். அதுக்குதான் ஒரு பேர் இருக்கு. அதாவது பெண் அனாப்ளஸ் கொசு வந்து மலேரியாவை பரப்பும். ஏடிஸ் எஜிப்டி அப்படின்ற கொசு வந்து டெங்கு காய்ச்சலை பரப்பும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். 15வது கொஸ்டின் பாருங்க. which of the following is the respiratory organ in earthworms? அதாவது மண்புழுக்களில் சுவாச உறுப்பு எது? மண்புழு பாக்குறது உருளியா ஒரே விதமா தான் இருக்கும். அதுக்கு தனியா கண்ணு, காது, மூக்கு அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்கானா? எதுவுமே இல்ல இல்லையா. அப்ப அது எது மூலயமா சுவாசிக்கும்? நம்ம எல்லாம் மூக்கு வழியா சுவாசிக்கிறோம். அது வந்து நுரையீரலுக்கு போகுது இல்லையா. மனிதர்கள் வந்து நுரையீரல் மூலயமா சுவாசிக்கிறோம்னு சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி மண்புழு எது மூலயமா சுவாசிக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தோல். மண்புழு தோல் மூலயமா சுவாசிக்கும். அதோட தோல்ல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம், எப்பவுமே ஈரப்பதம் மண்ணுக்குள்ளே தானே இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அந்த ஈரப்பதம் இருக்கு இல்லையா, அதுதான் வந்து ஆக்சிஜன் உறிஞ்சி அந்த மண்புழுக்கு கொடுக்குது. அதே மாதிரி தவளை நீர்லயும் நிலத்துலயும் வாழ இல்லையா, இதுவுமே வந்து தோல் மூலயமா சுவாசிக்கிற வேலையை செய்யும். சரி, இங்க இருக்க அடுத்த ஆப்ஷன் பாருங்க. கில் பவுச்சஸ் இருக்கு இல்லையா. இந்த கில் பவுச்சஸ், கில் பைகள் அப்படின்றது எதுனா பாத்தீங்கன்னா எதோட சுவாச உறுப்புன்னு பாத்தீங்கன்னா மீன் இருக்கு இல்லையா. மீனின் சுவாச உறுப்பு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. ஃபிஷோட பிரீத்திங் ஆர்கான் அது என்னன்னா கில்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து இந்த மூச்சு துளைகள் ஸ்பெராக்கல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸ்பிராக்கல்ஸ் அப்படின்றது என்னன்னா புழுக்கள். ஒரு சில புழுக்கள், ஏதோ ஒரு சில வகையான மீன்கள்லாம் வந்து இந்த ஸ்பைராக்கல்ஸ் அப்படின்ற இந்த மூச்சு துளைகள் வழியா சுவாசிக்குது. சரியா? அப்ப நுரையீரல் தெரியும் இல்லையா. நம்மோட பறவைகள், பாலூட்டிகள், அதே மாதிரி மனிதர்கள் இதெல்லாம் எது மூலயமா சுவாசிக்கிறோம்னா நுரையீரல்கள் மூலயமா சுவாசிக்கும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். crocodiles have dash in the heart. அதாவது முதலைகளின் இதயத்தில் டேஷ் கொண்டவை. எத்தனை அறைகள் இருக்கு இதயத்துல? எத்தனை அறைகள் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் இல்லையா, நம்மளோட மனிதர்களோட இதயத்துல 4 அறைகள் இருக்குன்னு சொல்லி படிச்சிருக்கோம் இல்லையா. வலது அறைகள், வலது வென்ட்ரிக்கல், இடது அறைகள், இடது வென்ட்ரிக்கல் படிச்சிருப்போம். அந்த 4 அறைகள் இருக்கு இல்லையா. அதே மாதிரி பறவைகள், பாலூட்டிகள் இதெல்லாம் வந்து 4 அறைகள் இருக்கும். பறவைகளுக்கும் இருக்கும், பாலூட்டிகள் சொல்லுவோம் இல்லையா. நம்ம எல்லாம் மனிதர்கள்லாம் பாலூட்டிகள் வகையை சேர்ந்தவதான். இதுக்கெல்லாம் எத்தனை அறைகள் பாத்தீங்கன்னா 4 அறைகள். 4 இதயத்துல 4 அறைகள் இருக்கும். 4 அறைகள் இருக்கும். அதே மாதிரி 2 அறை எதுக்கு இருக்குன்னா மீன் பார்த்தோம் இல்லையா. மீனோட சுவாச உறுப்பு செவில்னு படிச்சோம் இல்லையா. இப்ப மீன்களுக்கு எத்தனை இதய அறை இருக்கும் பாத்தீங்கன்னா 2 அறைகள் இருக்கும். ஒரு அறை எதுக்குமே இல்ல. அதே மாதிரி 3 அறை எதுக்கு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஊர்வன, அதாவது ரெப்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஊர்வனைக்கு எல்லாமே 3 அறைகள் தான் இருக்கும். அப்போ முதலை ஊர்வனை தானே, முதலைக்கு 3 அறை இருக்குமா அப்படின்னா இல்ல. முதலைக்கு 4 அறைகள் இருக்கும். சரியா? 4 chambers. crocodile have 4 chambers in the heart. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது மட்டும் முதலை மட்டும் எக்ஸெப்ஷன். இந்த மாதிரி எக்ஸெப்ஷனா இருக்கிற கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பாங்க. ஊர்வனைக்கு எல்லாமே முழுமையுறா 3 அறைகள்னு சொல்லுவாங்க. அதாவது
கரெக்டா பிரிச்சிருக்க மாட்டாங்க. இப்போ மனிதனோட இதயத்துல 4 அறை இருக்குன்னா கரெக்டா பிரிச்சுட்டு இருக்கோம். ஆனா அந்த முழுமையுற அறைகள் அப்படின்றது என்னன்னா கரெக்டா பிரிக்கப்படாம இருக்கும். அதனாலதான் அப்படி சொல்லுவாங்க. இப்போ முதலையும் ஊர்வன குரூப்ல தான் வருது அப்படின்னு பார்த்தாலுமே அதுக்கு மட்டும் 4 அறைகள் இருக்கும். இதயத்துல முதலைக்கு 4 அறைகள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் 17வது பாருங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர்கன் செக்ரேட்ஸ் பைல் ஜூஸ்? அதாவது பின்வரும் உறுப்புகளில் பித்த நீர் பைல் ஜூஸை சுரக்கக்கூடியது எது? பித்த நீர் அப்படின்னு சொல்லக்கூடிய பைல் ஜூஸை சுரக்கக்கூடிய உறுப்பு எதுன்னு கேட்டிருக்காங்க. கல்லீரல், லிவர் அப்படின்னு சொல்லுவோம். செரிமான உறுப்புகள்லயே மிகப்பெரிய உறுப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா செரிமான சுரப்பி. அதாவது மிகப்பெரிய செரிமான சுரப்பி எதுனா லிவர் தான், கல்லீரல் அப்படின்னு சொல்லுவோம். மிகப்பெரிய செரிமான சுரப்பி. இதுவும் ஒரு கொஸ்டினா கேட்பாங்க. இதுல என்ன சுரக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா பித்த நீர். சரி, இந்த பித்த நீர் எதுக்கு நமக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல கார்போஹைட்ரேட், புரதம், கொழுப்பு இதெல்லாம் சேர்த்துதானே எடுத்துக்கிறோம். அது மாதிரி எடுத்துக்கும் போது நம்ம சாப்பிடக்கூடிய அந்த கொழுப்பு சத்துள்ள பொருட்கள், கொழுப்பு அதாவது சிக்கன், மட்டன் எடுத்துப்போம், ஆயில் எடுத்துக்கிறோம், நெய் எடுத்துக்கிறோம் இல்லையா, இந்த மாதிரி கொழுப்பு சத்துள்ள பொருட்களை செரிக்கிறதுக்காக இந்த பித்த நீர் சுரக்குது. சரியா? பைல் ஜூஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது கொலஸ்ட்ராலை செரிக்கக்கூடிய கொழுப்பு பொருட்களை செரிப்பதற்காக சுரக்கிறது. சரியா? ஓகே, அடுத்தது இதயம். இதயம் என்ன வேலை செய்யுது அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பிறந்ததுல இருந்து இருக்கிற வரைக்கும் நம்மளோட இதயம் என்ன பண்ணுதுன்னா நம்மளோட ரத்தம் இருக்கு இல்லையா, அவரோட உடம்பு ஃபுல்லா சர்க்குலேட் ஆகுது. இந்த ரத்தத்தை பம்ப் பண்ணுது. சரியா? அதாவது உடல் உறுப்புகள் அனைத்துக்கும் ரத்தத்தை பம்ப் பண்ணி அதாவது உந்தி தள்ளக்கூடிய ஒரு வேலை செய்யக்கூடிய உறுப்பு தான் இதயம். சரியா? இந்த மாதிரி இந்த இதயம் வேலை செய்யறத நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? நம்ம இறந்து போயிடுவோம் இல்லையா? அதே மாதிரி மூளைதான் மனித உடலின் கட்டுப்பாட்டு மையம். கட்டுப்பாட்டு மையம் சொல்றதோட மெயின் உறுப்பே மூளைதான். எப்படி சொல்லலாம்னா எல்லாமே இப்ப நம்ம படிக்கிறோம், பேசுறோம், எழுதுறோம், விளையாடுறோம், எல்லா சிக்னலுமே நமக்கு எங்க இருந்தா கிடைக்கும்னா நம்மளோட மூளையில இருந்துதான் கிடைக்கும். அதனாலதான் ஒழுங்கா பேசலன்னா அவங்க என்ன கேட்போம், நம்ம உனக்கு மூளை இருக்குதா இல்லையா அப்படின்னு கேட்போம். அதுதான் மூளை வேலை செஞ்சுதான் நம்ம அடுத்த வேலையை நம்மளால செய்ய முடியும். ஓகே, அடுத்து சிறுநீரகம். என்னதுன்னா சிறுநீரகம் என்ன சொல்லுவோம்? கழிவு நீக்க உறுப்பு அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸ்கிரேட்டரி ஆர்கான். கழிவு நீக்க உறுப்பு எக்ஸ்கிரேட்டரி ஆர்கான் சொல்லுவோம். சரி, சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு என்ன அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா நெஃப்ரான் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி மூளை நரம்பு மண்டலம் இருக்கு இல்லையா, நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு என்னன்னா நியூரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இது கொஞ்சம் குழப்பம். சிறுநீரகத்துக்கும் நரம்பு மண்டலத்துக்கும். இது வந்து சிறுநீரகம்னா நெஃப்ரான் வரணும், நரம்பு மண்டலத்தின் அடிப்படை அலகுனா நியூரான் வரும். சரியா? உயிரினங்கள் அடிப்படை அலகு செல் அப்படின்னு படிச்சோம். அதே மாதிரி சிறுநீரகத்தின் அடிப்படை செயல் அலகு நெஃப்ரான், நரம்பு மண்டலத்தின் அடிப்படை செயல் அலகு நியூரான் அப்படின்னு சொல்லி வருது. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். வாட் இஸ் த நார்மல் சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் பிரஷர் இன் ஹியூமன்ஸ்? மனிதர்களில் சாதாரணமாக சிஸ்டோலிக் மற்றும் டயஸ்டோலிக் அழுத்தம் என்ன? அதாவது நம்மளோட இதயம் இருக்கு இல்லையா, ரத்தத்தை பம்ப் பண்ணக்கூடிய வேலை செய்யுது, ரத்தத்தை அதாவது உந்தி தள்ளக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லி படிச்சோம் இல்லையா. அந்த ரத்தத்தை அனுப்பும் போது சுருங்கும் விரியும், அந்த வேலையை செய்யும். ரத்தம் சுருங்கி விரியும் போதுதான் நமக்கு என்ன சத்தம் கேக்குதுன்னா லப்டப் சத்தம் கேக்குது. லப்டப் சவுண்ட் வருதுன்னு சொல்றோம் இல்லையா, அது எதனாலனா அந்த ரத்தத்தை உந்தி தள்ளும் போது ஏற்படக்கூடிய அந்த சவுண்ட் தான். அதுதான் சொல்லியிருக்காங்க. சிஸ்டாலிக் மற்றும் டயஸ்டாலிக் அப்படின்னா என்னன்னா ஒண்ணும் இல்ல, பிபி, பிளட் பிரஷர் நம்ம சொல்றோம் இல்லையா, ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி தான் இது. சிஸ்டோலிக்னா என்ன? சிஸ்டோலிக் அப்படின்னா சுருங்குது ரத்தம், அதாவது இதயம் வந்து சுருங்கும் போது ஏற்படக்கூடிய அழுத்தம் இது. இது வந்து டயஸ்டோலிக்னா ரத்தம் அதாவது இதயம் வந்து விரியும் போது ஏற்படக்கூடிய அழுத்தம். இதான் சொல்லுவாங்க சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக் அப்படின்னு சொல்லி. பிபி செக் பண்றாங்களே, அது நார்மல் ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 120 mm/80 mmHg அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லா நேரத்துலயும் ஒரே ரேஞ்ச்ல இருக்குமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அதே மாதிரி இருக்காது. நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், இல்ல வேகமா ஓடுறோம், ஓடி வரோம், இல்ல அதிகமா வேகமா பேசுறோம், உணர்ச்சி வசப்படுறோம் அப்படின்னா அந்த டைம்ல ரேஞ்ச் மாறும். அதே மாதிரி சோகமா இருக்கும், கவலையா இருக்கும், தூங்கி எழுந்திருக்கிறோம், அந்த டைம்ல எல்லாம் இந்த ரேஞ்ச் மாறும். நார்மலான ரேஞ்ச் எப்பவுமே நார்மலா இருக்கணும்னா இந்த ரேஞ்ச் இருக்கும். மற்றபடி நம்மளோட பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பொறுத்த மாதிரி இந்த ரேஞ்ச் மாறும். சரியா? அதே மாதிரி இதுல 120ன்றது 110 இருந்தாலுமே இல்ல 70 இருந்தாலுமே நார்மல் தான். மேல ஒரு 10 கீழே ஒரு 10 குறைஞ்சாலுமே அது நார்மல் ரேஞ்ச் தான். சரியா? ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். Which element is essential for the synthesis of thyroxine? அதாவது தைராக்சின் சுரப்பதற்கு எந்த ஹார்மோன் அவசியம்? அதாவது எந்த ஊட்டச்சத்து கேட்டிருக்காங்க, ஹார்மோன் கேட்கல. ஊட்டச்சத்து எது அவசியம் பாத்தீங்கன்னா அயோடின். அதாவது நம்ம உப்புல சேர்த்துக்கிறோம், அயோடின் கலந்த உப்பு வாங்கி சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த தைராய்டு சுரப்பி ஒழுங்கா வேலை செய்யறதுக்காக. தைராய்டு அப்படின்னு சொல்லி ஒரு சுரப்பி இருக்கு நமக்கு இங்க கழுத்துல இருக்கக்கூடியது.
இது என்ன பண்ணுதுன்னா ஒரு ஹார்மோன் சுரக்குது, தைராக்சின் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஹார்மோன். இந்த ஹார்மோன் ஒழுங்கா சுரக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ஊட்டச்சத்து அவசியம்னா அயோடின் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சத்து தான். நம்ம சாதாரணமா உப்பு இருக்கு இல்லையா, அதுல கலந்து எடுத்துக்கிறோம். அதே மாதிரி கடல் உணவுகள்லாம் சாப்பிடும்போது நமக்கு அந்த அயோடின் சத்து கிடைக்கும். சரி, இது ஒழுங்கா வேலை செய்யல, தைராய்டு ஹார்மோன் ஒழுங்கா சுரக்கல அப்படின்னா என்ன ஆகும் நமக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தைராய்டு ஹார்மோன் வந்து இங்க வீங்கிடும், கழுத்துல வீங்கிட்டு கழுத்து வீக்கமா தெரியும். அதுக்கு பேர் வந்து காய்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. முன் கழுத்து கழலைன்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல காய்டர்னு சொல்லுவோம். இந்த டிசீஸ் வரும். இது மட்டும் இல்லாம நிறைய பிரச்சனை இருக்கும். தைராய்டு ஹார்மோன் வந்து ஒழுங்கா சுரக்கல அப்படின்னா உடல் பருமன் ஏற்படும், அப்நார்மலா இருக்கும். நம்ம வந்து நார்மலா இருக்க மாட்டோம், அப்நார்மலா இருக்கும். இதனால இது மாதிரி பிரச்சனைகள்லாம் வரும். அதே மாதிரி இந்த மாங்கனீஸ், இரும்பு, துத்தநாகம் இதெல்லாம் வந்து அதாவது சிறும ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். மனித உணவுக்கு தேவையான சிறும ஊட்டச்சத்துக்கள் அப்படின்னு சொல்லுவோம். பெருமமா இதெல்லாம் தேவைன்னு பாத்தீங்கன்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம். இந்த 5 ஊட்டச்சத்துக்கள் வந்து பெரும் ஊட்டச்சத்துக்கள்னு சொல்லுவோம். இதெல்லாம் அவசியமா அதிகப்படியான ஊட்டச்சத்துக்கள், மனிதனுக்கு தேவையான தனிமங்கள். இதுல சிறும ஊட்டச்சத்துக்கள் சொல்லிட்டு இந்த அயோடின், துத்தநாகம், மாங்கனீஸ், இரும்பு இதெல்லாமும் இருக்கு. அதே மாதிரி இரும்பு சத்து குறைபாட்டினால என்ன டிசீஸ் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரத்த சோகை நோய் வரும். சரியா? அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் கரெக்டா என்னன்னா அயோடின் தான். ஓகே, இது மாத்தி புரிஞ்சுக்க போறீங்க. தைராக்சின் சுரப்பதற்கு எந்த ஊட்டச்சத்து அவசியம்னா அயோடின். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். The ECG senses of electric forces generated by டேஷ். அதாவது இசிஜி ஆனது டேஷால் உருவாக்கப்படும் மின் சக்திகளை உணர்கிறது. இசிஜி அப்படின்னா என்ன? முதல்ல இசிஜி அப்படின்றது என்னன்னா எலக்ட்ரோ கார்டியோகிராம் அப்படின்னு சொல்லுவாங்க. எலக்ட்ரோ கார்டியோகிராம் இது என்ன பண்ணுது அப்படின்னா, அதாவது நம்மளோட இதயம் துடிக்குது இல்லையா, இந்த இதய துடிப்பு கரெக்டா இருக்குதா, இதயத்துல ஏதாச்சும் அடைப்பு இருக்குதா, இல்ல இதய நோய் ஏதாச்சும் இருக்குதா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு மின் அதிர்வுகள் கொடுப்பாங்க. அதாவது இங்க எல்லாம் ஒரு இது மாதிரி ஸ்டிக்கர் மாதிரி ஒட்டுவாங்க, கரண்ட் கனெக்ட் பண்ணி அது மூலயமா இதயத்தோட செயல்பாடை கண்டறிவாங்க. அதுதான் மின் அலைகள், மின் அதிர்வுகள் மூலயமா, மின் சக்திகள் சொல்லிடுறாங்க இல்லையா, மின் அதிர்வுகள் மூலயமா கண்டறிஞ்சு சரியா இதயத்துல இருக்கக்கூடிய கோளாறுகளை கண்டறியலாம். இதுக்காக பயன்படக்கூடியதுதான். அப்ப இசிஜி எதனோட தொடர்புடையதுன்னு பாத்தீங்கன்னா இதயத்தோட செயல்பாட்டை மின் அதிர்வுகளால உணரக்கூடிய கருவிதான் இசிஜி அப்படின்னு பேரு. அதே மாதிரி இஇஜி அப்படின்னு ஒரு கருவி இருக்கு. இஇஜி அது என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இஇஜி ஓகேவா? சரி, இப்ப இந்த வயிறு, மூளை, சிறுநீரகம் இதெல்லாம் இல்ல சரியா, இதயத்தோட செயல்புடைய தொடர்புடைய ஒரு கருவி தான் இசிஜி. ஓகே, தேங்க்யூ.